அனைவருக்கும் வணக்கம். இயற்கை இறைவன் தந்த வரம். ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு தாவரத்தின் வாழ்க்கையை காப்பாற்றலாம். ஒரு கோடி சொட்டு தண்ணீரை யார் காப்பாற்றுவது? கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்களை தருவதெனவோ சிறு சிறு அலைகள் தான். நிலத்திற்கு வானம் எதுவெனில் கடலை காட்டுங்கள். பலத்திற்கு அப்பாற்பட்டது எதுவெனில் கடலை மட்டுமே காட்டுங்கள். இயற்கை மாற்றத்தில் பெரும் பங்கு வகிப்பது கடல் மட்டுமே. இந்த கடல் உயிரினங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன? மைக்ரோ வந்ததால் இன்று நாம் மட்டுமின்றி நம்மை சுற்றி உள்ள இயற்கையும் எப்படி பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நம் பள்ளி மாணவர்கள் கடல் மீனாக, அலையாக, கடல்வாழ் உயிரினங்களாக இதோ உங்கள் முன் பார்ப்போமா? பரவசப்படுவோமா? பரிதவிப்போமா? உங்கள் சிந்தனைக்கு. கடற்கரை ஓரத்துல இந்த மனுஷங்க விளையாடுறத பார்த்தா காமெடியா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? ஒருத்தவங்க தூக்கி போடுறாங்க, இன்னொருத்தவங்க எடுக்கிறாங்க. என்னன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அது இருக்கட்டும், அங்க என்னமோ மேகண்ட வருதுல, அது என்ன? தெரியாதா உனக்கு? நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, மனுஷங்க தூக்கி போட்டு விளையாடுனாங்களே, அதுதான் இது. இது பேர் என்ன? இது பேர் தான் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கா? இத யாரு கண்டுபிடிச்சா? பார்க்கின்சன் என்பவர் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்க? மனுஷங்க பைப்லைன் போட வாட்டர் பாட்டில், கேரி பேக், ஸ்ட்ரா, சேர் இந்த மாதிரி நிறைய பொருட்களை செய்ய வச்சிருந்தாங்க. இதை கேட்கும் போது நாமளும் பயன்படுத்தணும்னு தோணுது. நெகிழி எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? நெகிழிடா நெருங்குடா பாப்போம், நெருப்புல பொசுங்குற நாட்டம், அடிக்கிற அடியிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும், எரிச்சா எரியாமா திசையட்டும் பரவுறாள்னா. இந்த பாட்டு வேணாப்பா, நான் ஒரு பாட்டு பாடுறேன்ப்பா. மினுங்குற ஜொலிக்கிற இந்த பூமி மீதுல, ஆமா இந்த பூமி மீதுல தண்ணீரை தடுக்கிற இந்த பூமிக்குள்ள போவல, ஆமா போவல. துணிப்பை கோணிப்பை எந்திருந்த ஊருல நானும் தான் வந்துட்டேன், நோய்களையும் தந்துட்டேன். நீ வேற இதனால எவ்வளவு கேடு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்னது கெடுதலா? என்ன கெடுதல் வரும்? கழிவு நீர் அடைப்பு, கொசு உற்பத்தி, மனித ஆரோக்கியம் பாதிப்பு, மண்வளம் பாதிப்பு, விலங்குகள் கொல்லும் அபாயம், இதெல்லாம் தான். இவ்வளவு கெடுதல் இருக்கே, இதை ஏன் மனிதர்கள் யூஸ் பண்றாங்க? மனுஷங்களுக்கு தெரியும், ஆனாலும் அதை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. கடல்ல வாழ்றது ரொம்ப கற்பழிக்குது. எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி. எனக்கு நிலத்தடிக்கு போய் வாழும்னு ஆசை இருக்கு ஃப்ரெண்ட். அது முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நாம இப்போ நீந்திக்கிட்டு இருக்கிற தண்ணி ஏற்கனவே உலகம் முழுக்க சுத்தி வந்த தண்ணி தான். தெரியுமா உனக்கு? என்னது உலகம் முழுக்கவா? மலை, காடு,
ஆவியாகும். அது மேகமாக திரும்ப நமக்கு மழையாகவும் பனியாகவும் வரும். இது அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். மழை பொழிஞ்சு தண்ணீர் ஆறுகள் வழியா மறுபடியும் நம்ம கடலுக்கே தானே வந்து சேரும். சரியா? நான் ரொம்ப புத்திசாலில. ஆமா ஆமா, நீ ரொம்ப ரொம்ப புத்திசாலிதான், நான் ஒத்துக்கிறேன்ப்பா. இதெல்லாம் ஓகே. இந்த பிளாஸ்டிக் எப்படி கடலுக்குள்ள வந்துச்சு? அதை மட்டும் யாரும் சொல்லவே மாட்டீங்களே. இத பத்தி சொல்லணும்னா மனுஷங்க செஞ்ச செயலை பத்தி உனக்கு சொல்லணும். அப்படியா? அது என்ன சொல்லு கேட்போம். இப்படிதான் உத்தரகாண்ட்ல ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அது மேல உத்தரகாண்ட் ஒட்டி கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. அச்சச்சோ, அப்புறம் என்ன ஆச்சு? இரு அதை தானே சொல்ல வரேன். கடல்ல தூக்கி போட்டுட்டு எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்த்தாங்க. எவ்வளவு தூரம் போச்சு? 3 மாசத்துல 2845 கிலோமீட்டர் வர மிதந்துகிட்டே போய் வங்காள விரிகுடாவுல சேர்ந்துச்சு. அது எப்படி? பிளாஸ்டிக் தண்ணியில மிதக்க கூடியது. நிலத்துல மக்கள் அவங்களோட பிளாஸ்டிக் குப்பைகளை ஆத்துக்கு பக்கத்துல கொட்டிடுறாங்க. மழை பெய்யும் போது தண்ணியோட சேர்ந்து பிளாஸ்டிக் குடிச்சிட்டு வந்துருது. அந்த தண்ணி பண்ணல பார்த்தீங்களா? அதை சுத்தி நிறைய சின்ன சின்ன மிதந்து வருது. அது என்ன? ஏய் பாத்து, அது கிட்ட போகாத. அதெல்லாம் நான் மைக்ரோ பிளாஸ்டிக். என்ன பிளாஸ்டிக்? உனக்கு அரிசி தெரியுங்களா? அதை விட ரொம்ப சின்னதான பிளாஸ்டிக் தான் அது. சூரிய ஒளி பிளாஸ்டிக்க வலுவற்றதாக மாத்திடும். பிளாஸ்டிக்கை உருவாக்கி தூக்கி போடுற மனிதர்கள் ஜாலியாகத்தான் இருக்காங்க. ஆனா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் கடல் முழுக்க வந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லா இடத்துலயும் இருக்கு. உலகத்திலே உயரமான எவரெஸ்ட் மலையில கூட இருக்கு ஃப்ரெண்ட். இது நம்ம சாப்பிடுற உணவுலையும் கலந்து நமக்கு தீங்கு விளைவிக்குது. அப்ப நமக்கு மட்டும்தான் தீங்கு விளையுதா? இல்ல மனுஷங்க சாப்பிடும் உணவுலையும் கலந்து அவங்களுக்கும் தீங்கு விளைவிக்குது. உனக்கு தெரியுமா? 11 கிலோமீட்டர் ஆழ்கடல்ல கூட இத கண்டுபிடிச்சாங்க. நாம சாப்பிடுறதுக்கு கணக்கு தெரியல. அவங்க சாப்பிடுறது எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு, தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 3 பிளாஸ்டிக் பால் பாயிண்ட் பேனா எடைக்கு சமமா சாப்பிடுறாங்க. இதுக்கு தீர்வே இல்லையா? மனுஷங்களை பத்தி கவலைப்படுற நீங்க என்னை பத்தி யாராவது கவலைப்படுறீங்களா? மைக்ரோ பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு என் வயிறு சீக்கிரமே நிரம்பிடும். ஆனா போதுமான அளவு உணவு கிடைக்காதனால சீக்கிரமே நான் சோர்ந்து போயிடுவேன். உங்களை போல சின்ன மீன்களை சாப்பிடுறதால இந்த உணவு சங்கிலியில மனுஷங்களும் பாதிக்கப்படுறாங்க. மீன்களுக்கு மட்டுமா மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கு நினைக்கிறீங்க? மனுஷங்க சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியில, உப்புல கூட இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். கேட்கவே பயங்கரமா இருக்கு. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் சர்ச்சிய உடைக்கவே முடியாதா? ஏன் முடியாது? எங்க மாணவர் சமுதாயம் நினைச்சா முடியும். பிளாஸ்டிக் பாட்டில்களில் இருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது கண்ணாடி பாட்டில்களுக்கு மாறலாம். பிளாஸ்டிக் பையிலிருந்து துணி பைக்கு மாறலாம். பீங்கான் கப் தட்டுகளை பயன்படுத்துவோம். குப்பையை குப்பை தொட்டிலே போடுவோம். களிமண்ணால் செய்த பொருட்களை உபயோகிப்போம். அரிசி, தானியம், தின்பண்டங்கள் போன உணவுப் பொருட்களை மொத்தமாக வாங்குவேன். பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்ப்பேன். நாம் இவ்வளவு பயங்கரமான கேடு செய்யும் நெகிழை உபயோகிக்காம
மக்களை அழைக்கும் அகமில் கச்சரும் நெகிழி என்ற அரக்கனை இந்த உலகத்தை விற்று உண்மை